ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் வீட்டில் என்னென்ன வேலை பார்த்தேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் காலையில் காலையில் எழுந்திரிச்சிட்டு டீலாம் போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் கருப்பட்டி டீ போட்டோம். ஏன்னா கருப்பட்டி எங்களுக்கு வந்து பக்கத்தில் ஒருத்தவங்க பணம் ஏறுவாங்க. அவங்களே டைரெக்டாக வந்து நமக்கு அவங்ககிட்ட இருந்தே வாங்கிறதுனால நமக்கு ஒரிஜினல் கருப்பட்டி தான் கிடைக்கும். ஏன்னா மற்றவங்கக்கிட்ட வந்து சீனி கருப்பட்டி இப்போ நிறைய இடத்துல சீனி கலந்துருந்தாங்க. அப்போ அது சுகருக்கு நல்லது கிடையாது. அதனால் சுகருக்கு வந்து நம்ம ஒரிஜினல் கருப்பட்டி யூஸ் பண்ணால் ஒன்றும் செய்யாது. சீனி கலந்த கருப்பட்டி யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஒத்துக்காது, சுகர் ஏறிடும். அதனால் அவங்க நல்லா ஒரிஜினல் கருப்பட்டி தான் கொண்டு தந்தாங்க. 1 கிலோ 500 ரூபா. உங்கள் ஏரியாலலாம் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னா தோசையும் தேங்காய் சட்னியும். இன்றைக்கி வந்து எள்ளு பொடியும், இட்லி பொடி. நான் வந்து எப்போதுமே எள்ளு பொடி தான் திரிப்பேன். உளுந்து கூட சேர்த்து எள்ளும் சேர்த்துப்பேன், பாதிக்கு பாதி எள்ளு. ஏன்னா நம்ம எள்ளு எதுலேயுமே யூஸ் பண்ண மாட்டோம், அப்படி தானே? நமக்கு எள்ளு வந்து இதுலேயே யூஸ் ஆகட்டுங்கிறதுக்காக எள்ளு பொடி திரிப்பேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். எப்போது நம்ம சேர்க்குற இட்லி பொடிக்கு என்னென்ன சேர்க்குறோமோ அதுதான். இந்த பருப்பு சேர்க்கறதுக்கு பதில் நம்ம எள்ளு சேர்த்துக்கணும், அவ்வளோதான். எண்ணெய் விட்டு நம்ம அதை வறுக்கக்கூடாது. ஏன்னா எண்ணெய் விட்டு வறுத்தோம்னா நமக்கு வந்து அது வந்து திரிக்கும் போது ஒட்டிக்கும், தெரியாது, அப்படியே உருண்டு வரும். அதனால் சும்மா பாத்திரத்தில் போட்டு கடாயில் போட்டு நல்லா வறுத்து செந்நிறமாக வந்தோடனே எடுத்துடணும். எள்ளு வந்து வெடிக்கும். அது நல்லா வறுத்துட்டாலே வெடிக்க ஆரம்பிச்சிருமோ, அதை நம்ம அப்படியே இறக்கி ஆற வச்சு திரிக்கணும். வேறு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் வேணுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னா வெள்ளைச்சோறும் தேங்காய் ரசம். இன்றைக்கி வந்து முட்டை கிரேவி, வெண்டைக்காய் பொரியல். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டு வந்து இன்றைக்கி கோதுமை தோசை, அப்படி இல்லைன்னா சப்பாத்தி. இன்றைக்கி வந்து காலையிலே இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் ரசம்னால நமக்கு நைட்டு சரி வராது, அதை வச்சு சாப்பிட முடியாது. அதனால் வேறு ஏதாவது பண்ணிக்கணும். இதுதான் இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு எனக்கு. உங்களுக்கு எப்படிலாம் போகுதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா எல்லோரும் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். நீங்கள் லைக் பண்ண எனக்கு வீடியோ நிறைய யூடியூப் வந்து நிறைய இடத்துக்கு கொண்டு போகும். ப்ளீஸ் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.